வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தேவநாத சுவாமி கோவில் திருவந்திபுரம் என்னும் ஊரில் இருக்குது. இந்த கோவிலுக்கு தேவநாத ஹேமபுஜவலி கோவில் என்னும் இன்னொரு பேரும் இருக்குது. நமது தமிழகத்தில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமமான திருவந்திபுரம் என்னும் ஊரில் இந்த கோவிலில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில் விஷ்ணுவிற்கும் லட்சுமி தாயாருக்கும் தமிழக மக்களால் கட்டப்பட்ட கோவிலாக இருக்கிறது. கிபி 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 9வது நூற்றாண்டு வரைக்கும் ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தத்தில் இந்த கோவிலை பற்றி பாடியிருக்காங்க. அதில் இந்த பாடல் 108வது திவ்ய தேசங்களில் ஒன்றாக பாடப்பட்டுள்ளது. இங்கே விஷ்ணு பார்த்தீங்கன்னா தேவநாதராகவும், லக்ஷ்மி அவர்களை பார்த்தீங்கன்னா ஹேமபுஜவலியாகவும் மக்களுக்கு அருள்பாலிக்கிறார்கள். இந்த கோவிலுக்கு இன்னொரு பெரிய சிறப்பும் உண்டு. விஷ்ணுவோட 10 அவதாரத்தில் ஒன்றான ஹயக்ரீவருக்கு இந்த கோவிலுக்கு ஒட்டியுள்ள மலையில் ஒரு கோவிலை அமைத்து மக்கள் வழிபட்டு வருகின்றார்கள். நமது தென்னிந்தியாவிலே மலை உச்சியில் ஹயக்ரீவருக்கு சன்னதியை கொண்ட ஒரே வரலாற்று கோவில் இது மட்டும்தான். வரலாற்று ரீதியாக இந்த கோயிலை பார்க்கும்போது இந்த கோவிலை இடைக்கால சோழர்களின் காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த கோயிலை சுற்றி இடைக்கால சோழர் காலத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளை கல்வெட்டுத்துறை கண்டறிந்துள்ளது. இந்த கல்வெட்டு யார் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் குலோத்துங்க சோழன், விக்ரம சோழன், அதுக்கப்புறம் 3ஆம் ராஜராஜ சோழன், ஜடாவர்மன், சுந்தரபாண்டியனுக்கு அடுத்து விக்ரம பாண்டியனோட கல்வெட்டும் 3ஆம் வீரபாண்டியனோட கல்வெட்டும் இங்கு உள்ளது. இவர்களுடைய காலத்துக்கு அப்புறம் கோப்பெருஞ்சிங்கன் என்னும் மன்னரோட காலத்தில் இந்த கோயிலுக்கு கோபுரமும் அமைக்கப்பட்டுள்ளது என்று கல்வெட்டுகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்த கோவிலுக்கு எப்படி சென்றடைவதுன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் கோலினூர் கூற்றோடு வழியாக போனீங்கன்னா பன்ருட்டி எனும் ஊர் வழியாக இந்த ஊரை அடையலாம். இன்னொரு வழின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் பைபாஸை பிடிச்சிங்கன்னா திருவந்திபுரத்துக்கு நீங்கள் சென்று அடையலாம். இந்த கோயிலுக்கு அருகே பாட்டலீஸ்வரர் கோயிலும் வீரட்டனீஸ்வரர் கோவிலும் மிக அருகில் உள்ளதுனால அந்த கோயிலுக்கும் நீங்கள் சென்று பயனடையலாம். இது போன்ற பல்வேறு வீடியோக்களை நமது சேனலில் போட்டுட்டு வரும். ஆலயம் ரீதியாக, வரலாற்று ரீதியாக உங்களுக்கு தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும்னால் நமது சேனல் புதிய அப்டேட்டை